வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருச்சியின் அருகே இருக்க குணசீலம் பெருமாளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்கிற வழியில் சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இந்த குணசீலம். திருச்சியின் புகழ்மிக்க வைணவ தலங்களில் முக்கியமானது குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். பவிஷ்ய புராணத்தில் இந்த ஆலயம் எழுந்த வரலாறு கூறப்பட்டிருக்கு. திருப்பைஞ்சீலி வனத்தில் எழுந்தருளிய தால்பிய மகரிஷி சீடரானார் குணசீல மகரிஷி. இவர்கள் அனைவரும் வடதேசங்களுக்கு தரிசனம் செய்து திருப்பைஞ்சீலி திரும்பும் வழியில் திருமலை திருப்பதி வேங்கடமுடையானையும் தரிசித்தனர். அப்பொழுது திருவேங்கடமுடையான் திவ்ய தரிசனத்தில் மனதை பறிகொடுத்த குணசீலர் அவரை விட்டு பிரிய மனமின்றி வருத்தத்தோடு குருவோடு திருப்பைஞ்சீலி திரும்பினார். ஊர் திரும்பியதும் வேங்கடவனை மறக்காத குணசீலர் காவிரியில் நீராடி வேங்கடவாசனை நினைத்து கடும் தவம் செய்தார். காலங்கள் உருண்டோட கடும் மழையிலும் இடியிலும் தவம் தொடர்ந்தது. குணசீலரின் இடைவிடாத தவத்துக்கு பெருமான் மகிழ்ந்தார். காவிரியில் கரையில் குணசீல மகரிஷியின் ஆசிரமத்திற்கு தேவியர் சூழ எழுந்தருளினார். குணசீலன் பெயரார் அப்பகுதிக்கு குணசீலம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒரு சமயம் குணசீலர் குரு தால்பியர் தன்னுடன் இருக்கும்படி அவரை அழைத்தார். குணசீலர் தனது சீடன் ஒருவனிடம் பெருமாளை ஒப்படைத்து தினமும் பூஜை செய்யும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்பொழுது குணசீலம் காடாக இருந்தது. வனவிலங்குகள் சீடன் இருந்த பகுதியை முற்றுகையிட்டன. பயந்து போன சீடன் அங்கிருந்து ஓடிவிட்டான். காலப்போக்கில் பெருமாள் சிலையை புற்று மூடிவிட்டது. ஞானவர்மன் என்ற மன்னன் இந்த பகுதியை ஆண்டபோது அரண்மனை பசுக்கள் இந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்தன. ஒரு சமயம் தொடர்ச்சியாக பாத்திரங்களில் இருந்த பால் மறைந்தது. தகவல் அறிந்த மன்னன் இந்த அதிசயத்தை காண வந்தான். அப்போது ஒலித்த அசரீரி புற்றுக்கள் சிலை இருப்பதை உணர்த்தியது. மன்னன் சிலையை கண்டெடுத்து கோவில் எழுப்பினான். இதுவே பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலாகிய குணசீலத்தில் எழுந்துள்ள பெருமாளாகும். கோடி சூரிய பிரகாசத்துடன் கருடாரூடராக எழுந்தருளிய வேங்கடவாசரின் திருக்காட்சி கண்டு வணங்கினார் குணசீலர். வேங்கடவனின் திருக்காட்சி கண்ட குணசீல மகரிஷி அப்போது வரமாக மத்திய திருப்பதி என்னும் பெயரில் எப்போதும் பெருமாள் பிரசன்ன வெங்கடேசராக அங்கேயே எழுந்துருள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார். வேண்டுவோரின் விருப்பங்களை நிறைவேற்றும் வேங்கடவன் அதன்படியே மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ற திருநாமம் தாங்கி பஞ்சலோகம் விக்கிரக வடிவினராக சங்கு சக்கரம் வரதஹஸ்தம் கடிகஹஸ்தம் கொண்டவராக எழுந்தருளி உள்ளார். சிறப்பினும் சிறப்பாக கையில் செங்கோல் தாங்கி அரச வேங்கடநாதனாக இங்கு அருள் பாலிக்கிறார். மூரவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். உற்சவ பெருமான் தேவியர் இருவருடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளாக திருவருள் புரிகிறார். குணசீல மகரிஷிக்கு பிறகு முற்கால சோழ மன்னன் ஞானவர்மன் இந்த ஆலயத்தை சீர்படுத்தியுள்ளான். கையில் ஏந்திய செங்கோல் வலிமையால் தன்னுடைய பக்தர்களின் தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கும் வைத்தியநாதராகவும் பெருமாள் இங்கு விளங்குகிறார். மனநலம் காக்கும் குணசீல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித ஸ்தலமாக விளங்குவது இந்த குணசீலம்தான். முந்தைய வினையாலோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளாலோ மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை இங்குள்ள பெருமாள் பூரணமாக குணப்படுத்துகிறார் என்பது நம்பிக்கை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து 48 நாள் தங்கி காவிரியில் நீராடி குணசீல பிரசன்ன வெங்கடாஜலபதியை வழிபட்டு பூரணநலம் பெறுகிறார்கள். உச்சிகால பூஜை அர்த்தஜாம பூஜை வேளைகளில் பெறப்படும் பெருமாளின் திருவடி புனித தீர்த்தத்தை பாதிக்கப்பட்டவர்களின் முகத்திலும் தெளிக்கிறார்கள். இதனால் சகல மனக்குறைகளும் நீங்கி அவர்கள் குணமாகிறார்கள் என்று இங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல ஒரு எந்திரத்தில் பெருமாள் மந்திரம் எழுதி அதை பெருமாள் பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதை தாயத்தாக அணிந்து கொள்கிறார்கள். இதனால் எல்லா மனநோய்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. திருப்பதிக்கு செல்ல முடியாத திருச்சி அதன் சுற்று வட்டார மக்கள் இங்கு வந்து பெருமாளை தரிசித்து புண்ணியமும் புதுவாழ்வும் பெறுகிறார்கள். அங்க பிரதட்சணம் அடி பிரதட்சணம் முடி காணிக்கை செலுத்துதல் திருமஞ்சனம் சந்தன காப்பு புஷ்பாங்கி சேவை கருட சேவை உற்சவம் என ஆலயம் எப்போதும் பக்தர்களின் வருகையாலும் விழா காலம் சிறப்புற்று விளங்குகிறது. புரட்டாசியில் பிரம்மோற்சவ விழா இங்கு விசேஷம். பொதுவாக சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷ நாள் என்பார்கள். இங்கு புதன்கிழமையும் விசேஷமாக இருந்து வருகிறது. இந்த கோவில் உள்ள அமைப்பை பார்த்தீங்கன்னா
கோவில் முகப்பில் உள்ள தீபஸ்தம்பத்தில் ஆஞ்சநேயர் புடைப்பு சிற்பமாக இருக்கிறாரு. கொடிமரத்தை சுற்றிலும் கோவர்த்தன கிருஷ்ணர், காளிங்க நர்த்தனர், நர்த்தன கண்ணன், அபயஹஸ்த கிருஷ்ணர் உள்ளனர். சுவாமி சன்னதி கோஷ்டத்தில் நவநீத கிருஷ்ணர், நரசிம்மர், வராகர், யஞ்ச நாராயணர் உள்ளனர். இந்த கோவிலை ஒட்டி காவிரி நதியும் எதிரில் பாபவிநாச தீர்த்தமும் உள்ளது. சுவாமியே பிரதானம் என்பதால் தாயார் சன்னதி கிடையாது. பரிவார மூர்த்தங்களுடன் இல்லை. உற்சவ சீனிவாசன் ஸ்ரீதேவி பூதேவி சாலக்கிராம மாலை அணிந்து தங்க செங்கோலுடன் காட்சி தருகிறார். தினமும் மூலவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கிறது. சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் மற்றும் சந்தனம் பிரசாதமாக தரப்படுகிறது. சன்னதிக்கு இரு புறமும் உத்தராயண தட்சிணாயன வாசல்கள் உள்ளன. புரட்டாசியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் குணசீலருக்கு சுவாமி காட்சி தந்த வைபவம் நடக்கும். பெரும்பாலான கோவில்களில் விழாவின் போது மட்டுமே சுவாமி கருட சேவை சாதிப்பார். ஆனால் இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தன்று கருட சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலில் முக்கியமாக மனக்குழப்பம் உள்ளோர், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவர்த்திக்காக வழிபடும் ஸ்தலம் இது. மனநோயாளிகள் இலவசமாக தங்கியிருக்க மறுவாழ்வு மையம் ஒன்று செயல்படுகிறது. காலை மாலையில் நடக்கும் பூஜையின் போது இவர்களுக்கு தீர்த்தம் தருவார். மதியமும் இரவிலும் மனநோயாளிகளை சுவாமி சன்னதியில் அமரச் செய்து பூஜை செய்கிறார்கள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை இவர் முகத்தில் திரிக்கிறார்கள். குணசீலம் ஆலயத்தின் முழுமையான புனரமைப்புடன் கூடுதலாக தமிழ்நாடு அரசு உரிமத்தின் உத்தியோகபூர்வ முத்திரை கொண்ட மனநல சுகாதார மறுவாழ்வு மையத்தை அறக்கட்டளை அமைத்துள்ளது. இந்த கோவிலில் பெருமாளுக்கு நேர்த்திக்கடனாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். இந்த கோவிலில் வர பண்டிகை என்னான்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமியில் தெப்ப திருவிழா, ராமநவமி, கோகுலாஷ்டமி, பிரம்மோற்சவத்தின் முக்கிய திருவிழா, புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் 11 நாட்களுக்கு 9 நாள் தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் சடங்குகள் ஒரு நாளைக்கு 6 முறை செய்யப்படுகின்றன. விஸ்வரூபம், காலசந்தி, உச்சிக்காலம், திருமல்வடை, சாயரக்ஷை, அர்த்தஜாமம், ஒவ்வொரு சடங்குகளும் 4 படிகள் உள்ளன. அபிஷேக குடியல், அலங்காரம், நைவேத்தியம் மற்றும் தீப ஆராதனை. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:30 மாலை முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை.